ஏற்கனவே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அமைப்பு இருந்தாலும் ஆட்டோ, டாக்ஸி மற்றும் லாரி டிரைவர்களுக்கென அவர்களின் நலன்களுக்காகவும் குடும்ப நலன்களுக்காகவும் தனியாக நல வாரியம் அமைக்கப்படும். தென் தமிழகம் உட்பட தமிழகத்தின் தேவையான பகுதிகளில் தொழிற்சாலைகள் அமைக்கவும் தொழில் வளம் பெருக்கவும் தனி கவனம் செலுத்தப்படும். விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் நெசவாளர்களின் கருத்துக்களை அறிந்து அவர்களுக்கான திட்டங்கள் காலத்தின் தேவைக்கேற்ப உருவாக்கப்படும். இப்போ நம்ம ஸ்டாலின் சார் அறிவாலயம் பக்கத்தில் யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்தில் யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில் சேர்த்துக்கிறார். அந்த வச்சிருக்கிற பணத்தில் ஒரு பங்கு ஒன்று கொடுத்து அதுக்கு பேர் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியை ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கிறார். அன்பு ஓட்டுநர் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலகடந்த மதிய வணக்கம். ஒரு முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜயனோட மாநாட்டுக்கு போயிட்டு இருந்தப்ப நீ காக்கி சட்டையை போட்டு அங்கே எதுக்கடா போனா தற்கொலைன்னு சொல்லி அசிங்கமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாநாட்டில் அந்த இடத்துல கூட போய் நான் ஓட்டுநர்களுக்காக தான் மைக்கை கையில கொடுத்தாங்க நான் பேசியிருப்பேன். உங்க அண்ணன் டிரைவர்களுக்கு என்ன செஞ்சிருவாருன்னு கேட்டீங்கல்ல, இன்னைக்கு வேலூர்ல இன்னைக்கு சொல்லியிருக்காரு, ஓட்டுநர்களுக்கு அனைத்து ஓட்டுநர்களுக்கும் தனி நலவாரியம் அமைக்கிறோன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சொல்லிட்டாருங்க வேலூர்ல மீட்டிங்ல, ஓட்டுநர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு. இதை விட இந்த காக்கி சட்டை என்னங்க ஒரு என்ன ஒரு இதோட பெரிய விஷயம் என்ன இருக்க முடியும்? நான் அந்த இடத்துல போய் ஓட்டுநருக்கு நலவாரி வேணும்னா நான் பேசியிருந்தேன். நிறைய யூடியூப் சேனல்லாம் பேட்டி எடுத்திருந்தாங்க, நான் பேசியிருந்தேன் இல்லையா. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்குது. அண்ணா தளபதி விஜய் அண்ணா எங்கள் வீட்டில் ஒரு அண்ணன், நீங்கள் எனக்கு மூத்த அண்ணன், சரிங்களா. ஒவ்வொருத்தருக்கும் என்ன சொல்கிறது, மகனா, அண்ணனா, தம்பியா, ரத்தமா, உறவா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. கண்டிப்பாக இந்த ஆண்டனுடைய அருளால் கண்டிப்பாக நான் விஜய் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவேன்.